வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விவசாயிகளுக்கு பயிர் கடன் உடனடியாக வழங்கணுன்ட்டு கூட்டுறவு வங்கிகளுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவுத்துறையின் கீழே இயங்குகிற மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன்களும் விவசாயிகளுக்கு 7% வட்டியில் பயிர் கடன் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் இதை நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே கரெக்டாக கட்டிட்டா வட்டி முழுசையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் 2019-2020 நிதியாண்டில் 10,000 கோடி ரூபாய் கடன் வழங்கணுன்ட்டு திட்டமிட்டு அதில் 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 9,352 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா பிரச்சனையால் ஊரடங்கு காரணமாக பல விவசாயிகள் நம்மளுடைய பொருட்களை சேல் பண்ண முடியாமல், அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் கிடைக்காம ரொம்ப பாதிப்பில் உள்ளாகியிருக்கோம். இப்போ அதுக்கு தான் நம்ம அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த நிதியாண்டில் 11,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க பயிர் கடன் கொடுக்கறதுக்கோசரம். அதில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 10,481 விவசாயிகளுக்கு 70 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. எனவே இனிமேல் பயிர் கடன் இன்னும் கொடுக்கறது நிறைய இருக்குது. அதனால் தகுதியான விவசாயிகள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டுறவு சங்கங்கள்லேயும் மத்திய மாவட்ட கூட்டுறவு வங்கிகள்லேயும் கொடுத்து இந்த லோனை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.